வாழ்க்கை போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் அமர்கிறோம். என்னால் முடியுமா என்ற சந்தேகம் எழும்போது நம் முதுகில் தட்டி கொடுத்து தளர்ந்து போன நரம்புகளுக்கு முறுக்கேற்றும் ஒரு குரல் உண்டு என்றால் அது சுவாமி விவேகானந்தர்தான். இன்று ஒரு சிறிய கதையின் மூலம் அவர் சொன்ன மன வலிமை குறித்த 5 ரகசியங்களை நாம் காண்போம். 1. கவனத்தின் ஆற்றல். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட். உலகத்தில் உள்ள எல்லா அறிவும் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனத்தின் மூலமே பெறப்படுகிறது. ஒருமுறை விவேகானந்தர் அமெரிக்காவில் தங்கியிருந்தபோது சில சிறுவர்கள் ஆற்றின் கரையில் மிதந்து கொண்டிருந்த முட்டை ஓடுகளை துப்பாக்கியால் சுட முயன்று கொண்டிருந்தனர். ஒருவரால் கூட இலக்கை அடிக்க முடியவில்லை. சிரித்துக்கொண்டே துப்பாக்கியை வாங்கிய விவேகானந்தர் வரிசையாக 12 முறை சுட்டார். 12 முறையும் இலக்கு சரியாக தாக்கப்பட்டது. வியந்து போன சிறுவர்கள், நீங்கள் எப்படி இவ்வளவு சரியாக சுடுகிறீர்கள் என கேட்டனர். அதற்கு விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் எதை செய்தாலும் அந்த ஒரு நொடியில் உங்கள் முழு மனதையும் அதில் குவியுங்கள். சுடும்போது இலக்கை தவிர வேறு எதுவும் உங்கள் நினைவில் இருக்கக்கூடாது. இதுதான் மன ஒருமைப்பாடு. நம் வாழ்வில் வெற்றி பெற தேவையானது திறமை மட்டுமல்ல, சிதறாத கவனமும் கூட. 2. நீயே உனக்கு வழிகாட்டி. உன்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்பு. நீ பலசாலி என்பதை உணர். காசியில் ஒருமுறை விவேகானந்தரை ஒரு கூட்டம் குரங்குகள் துரத்தின. பயந்து ஓடிய விவேகானந்தரை ஒரு சந்நியாசி தடுத்து நிறுத்தினார். ஓடாதே, அவற்றை எதிர்கொள் என்றார். விவேகானந்தர் சட்டென திரும்பி குரங்குகளை நேருக்கு நேர் பார்த்தார். விந்தை என்னவென்றால், அவர் எதிர்த்து நின்றவுடன் குரங்குகள் அங்கிருந்து ஓடிவிட்டன. இந்த சம்பவம் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடினால் அவை உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். தைரியமாக எதிர்கொண்டால் அவை மறைந்துவிடும். உன் பலவீனம் உன்னை அடிமையாக்கும் முன் உன் பலத்தை நீ உணர வேண்டும். 3. எண்ணங்களே வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். விவேகானந்தர் அடிக்கடி சொல்வார், நீங்கள் உங்களை பலவீனவர்கள் என்று நினைத்தால் நீங்கள் பலவீனர்களாகவே ஆகிவிடுவீர்கள். உங்களை நீங்கள் பலசாலிகள் என்று நினைத்தால் நீங்கள் பலசாலிகளாவீர்கள். நமது மனம் ஒரு தோட்டம் போன்றது. அதில் நீங்கள் தோல்வி என்ற விதையை விதைத்தால் தோல்விதான் விளையும். வெற்றி என்ற விதையை விதைத்தால் வெற்றி நிச்சயம். தினமும் காலையில் எழுந்து, என்னால் முடியும், நான் வலிமையானவன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த நேர்மறை அதிர்வுகள் உங்கள் உடலையும் மனதையும் மாற்றும். 4. ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடு. ஃபோக்கஸ் ஆன் ஒன் கோல். ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு கருத்தையே உங்கள் வாழ்க்கையாக்குங்கள். அதையே கனவு காணுங்கள். அதையே சுவாசியுங்கள். இன்று பலர் தோல்வியடைவதற்கு காரணம் ஒரே நேரத்தில் பல படகுகளில் கால் வைப்பதுதான். விவேகானந்தரின் கூற்றுப்படி வெற்றியின் ரகசியம் என்பது முழுமையான அர்ப்பணிப்பு. உதாரணத்திற்கு, ஒரு பூத கண்ணாடியை சூரிய வெளிச்சத்திற்கு நேராக வைத்து அதன் ஒளியை ஒரு புள்ளியில் குவிக்கும் போதுதான் காகிதம் எரியும். சிதறி கிடக்கும் சூரிய ஒளியால் காகிதத்தை எரிக்க முடியாது. அதுபோலவே உங்கள் ஆற்றல் அனைத்தும் ஒரே லட்சியத்தில் குவிக்கப்பட்டால் எந்த இலக்கையும் உங்களால் அடைய முடியும். 5. தோல்வியைக் கண்டு அஞ்சாதே. 1000 முறை இடறினாலும் மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய். விவேகானந்தர் வாழ்ந்த காலத்தில் அவர் சந்தித்த அவமானங்களும் வறுமையும் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனால் அவர் எப்போதும் பின்வாங்கவில்லை. அவர் சொன்னார், தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அதற்காக வருந்திக் கொண்டே இருக்காமல் அந்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறு. நீங்கள் விழுவதை பற்றி கவலைப்படாதீர்கள். விழுந்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் எவ்வளவு உயரமாக எழுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். முடிவுரை. நண்பர்களே, உங்கள் மனம்தான் இந்த உலகின் மிகச்சிறந்த கருவி. அதை சரியாக கையாண்டால் நீங்கள் நினைத்த உயரத்தை அடையலாம். சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல, இரும்பு தசைகளும் எஃகு நரம்புகளும் எதற்கும் அயம்பாத மனமும் கொண்ட இளைஞர்களே இன்று உலகிற்கு தேவை. இந்த நிமிடமே உங்கள் பயத்தை கைவிடுங்கள். உங்களின் எல்லையற்ற மனவலிமையை நம்புங்கள்.
விவேகானந்தரின் இந்த 5 வழிகளும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு வெளிச்சமாக அமையும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.